ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் அரைச்சி போட்ட சிக்கன் கிரேவி செய்யலாம். வாங்க பேன் வச்சுக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இவ்வளோமே போட்டு கொஞ்சம் நான் வதக்கிக்கிறேன். அப்புறமாட்டி சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வசனதுக்கு அப்புறமாட்டி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமாட்டி நான் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டுக்கிறேன். அதை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வசனதுக்கு அப்புறமாட்டி நான் 1 kg சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமாட்டி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமாட்டி மறுபடியும் கொஞ்ச நேரம் வச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்திருக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கறிக்குள்ளெல்லாம் இந்த மசாலா போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நான் லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். அது நல்லா கிண்டினதுக்கு அப்புறமாட்டி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம். இதை நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அப்புறமாட்டி கொஞ்சம் கரம் மசாலா நான் போடாப்புல மறந்துருச்சு, அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு கிண்டி நான் மூடி வச்சுக்கிறேன். அப்புறம் மசாலா தேங்காய் மட்டும் நல்லா மையாக அரைச்சி அதை நல்லா ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம்.